தோழர்களே, கூட்டத்தை தொடங்குறோம். அதாவது எனக்கு ரொம்ப ஆர்வமான தலைப்பு இன்னைக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சீனா சோசியலிச நாடா, அது இன்னைக்கு தலைப்பு. இந்த தலைப்புல ஆஹ், போன கூட்டத்துல எங்க தோழர் ஆறுகுட்டி தோழர் வந்து அதனுடைய அரசியல் பொருளாதாரத்தை, ஆஹ், ஏகாதிபத்திய அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை இதையும் ஒப்பிட்டு ரொம்ப நிதானமா முன்வைத்தாங்க. அந்த வகையில இப்ப அதுல அரசியல் பொருளாதார விவரிப்பு வந்து போய் தூக்கலா இருந்தது. அப்ப அந்த நேரத்துல எங்க தோழர் என்ன ரவீந்திரன் கவனப்படுத்தினாங்கன்னா, இதை இந்த வகையாவும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தலையீட நான் அப்படிதான் புரிந்து கொண்டேன். நான் வந்து இங்க இருக்கிற தோழர்கள்ட்ட, அப்புறம் நான் ஆறுக்குட்டி தோழர்ட்டையும் பேசினேன், சுகுமார்ட்டையும் பேசினேன், வெங்கடேசன்ட்டையும் பேசினேன். அந்த வகையில நான் புரிந்து கொண்டது, போன கூட்டத்தில இருந்து புரிந்து கொண்டதை நான் இந்த கூட்டம் அந்த புரிந்து கொண்டதுல இருந்து என்னுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு முழு சமூக சக்தின்னு சொல்லுவாங்க தோழர் ரவீந்திரன். நீங்க எதையும் இயக்கவியல் அடிப்படையில பார்க்கும்போது முழுமையாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப பகுதியிலிருந்து நீங்க முழுமைக்கு போலாம். பகுதியே முழுமைன்னு நீங்க கருதிட்டீங்கன்னா சிக்கலாயிடும். அதான் இப்ப இயக்கவியல் உரையாடல்கள் நம்ம பயிற்சி எடுக்க வேண்டியதா என் மனதுக்கு படுவதை நான் சொல்லுகிறேன். அந்த வகையில அப்போ அந்த உலகம் என்ற அந்த பந்து, அந்த பந்துல நீங்க வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு சமூகத்தின் வளர்ச்சி போக்க நாம வந்து ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு வட்டத்துக்குள்ள பார்க்கும்போது, வளர்ச்சி போக்கு என்பது பல வேர்களோட பிணைஞ்சிருக்கு, பல காரணிகள் அதுல பிணைஞ்சிருக்கு. அதுல தூக்கலா, அதுல தீர்மானகரமா இருப்பது என்பது பொருளாதாரம் தான். அதே நேரத்துல மற்ற காரணிகளும் இருக்கு. சில நேரங்கள்ல விதிவிலக்கான நேரங்கள் அல்லது அரிய தருணங்கள்ல இப்படித்தான் போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் இதன் மீது அது தாக்கம் செலுத்துவதும், அதன் மீது இது கூடுதல் தாக்கம் செலுத்துவதுமாகத்தான் உலகம் இயங்குகிறது. அந்த வகையில் சீனா என்பது செவ்வியல் அரசியல் பொருளாதாரம், மார்க்சிய பொருளாதாரத்தின் அடிப்படையில் அது வந்து சோசியலிச நாடு அல்ல. அதாவது அதுவே அதை சொல்லவில்லை சோசியலிச நாடுன்னு போன விவாதம் முடிந்தது. நான் வந்து கொஞ்சம் ஜாலியா தான் கேட்டேன் வெங்கடேசன் தோழரை. அப்போ வந்து இந்தியா வந்து சோசியலிச நாடுன்னு அரசியல் சாசனத்துல எழுதியிருக்கு, இந்தியா ஒரு சோசியலிச நாடுன்னு அதுவே சொல்லிடுச்சுன்னு சொல்லிடலாமா தோழர் அப்படின்னு அவரே சிரிச்சுட்டாரு. அப்போ இந்த ஒரு விவாதத்தை பல முனைகளிலும் அதை பேச முடியும். அது அந்த பல முனையாக அதை பேசும்போதுதான் அதுல உண்மை நல்லா விளக்கப்படுத்தும் அப்படிங்கிற முறையில நான் பழகிய கால் நூற்றாண்டு ரவீந்திரன் தோழரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அவருடைய உலக பார்வை என்பது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் தொடர்ந்து எங்க தலைமுறை, எங்களுக்கு முந்தைய தலைமுறை அவர் தொடர்ந்து என்ன முழுச்சமூக சக்தியா பாருங்க. ரெண்டாவது, உலகினுடைய வளர்ச்சி போக்கு மாறிடுச்சு. இப்ப அதுக்கு அவர் மார்க்சிலிருந்து ஆதாரம் கொண்டு வர்றாரு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாரிஸ் கம்யூன்ல பாட்டாளி வர்க்க சர்வ அதிகாரம் என்ற இதை 30,000 மக்கள் உயிர் பலி கொடுக்கப்பட்ட பிறகு அதுல ஒரு அனுபவம் பெறப்படுகிறது. அந்த அனுபவத்திலிருந்து அப்புறம் பிரான்சில் வர்க்க போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதுல வந்து விவசாயிகளை இணைத்து கொள்ள வேண்டும். தொழிலாளி வர்க்கம் தான் விடுதலை சக்தி அப்படிங்கிற அந்த இடத்துல விவசாயிகள் இணைத்து கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த புரிதலோடு கடந்து ரஷ்ய புரட்சியில ராணுவ வீரர் இணைகிறார். ராணுவ வீரர் அந்த தொழிலாளியுடைய இதுல ஒரு ஒரு குடும்ப பாரம்பரியமோ அல்லது விவசாயியின் குடும்ப பாரம்பரியம் இருக்கலாம். சோவியத் என்ற அந்த ரஷ்ய சொல்லுக்கு அந்த நம்ம ஊர் பஞ்சாயத்து மாதிரி அங்க என்னன்னா, ஒரு தொழிலாளி, ஒரு விவசாயி, ஒரு படை வீரர், ஒரு இராணுவக்காரர், இந்த மூன்று கொண்டதுதான் அது மன்னருக்கு எதிரான ஒரு 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 மன்னருடைய புரட்சிகரமான அதிகாரமாக அது வந்து அதிகார மையமாக, மக்கள் அதிகார மையமாக இருந்து ஆதிக்கம் செலுத்தி தாக்கம் செலுத்தி உலகம் முழுவதும் ஒரு மாடலா இருந்து தற்சமயம் பின்னடைந்திருக்கிறது. அந்த வகையில நீங்க வந்து இங்க சீனம் வரும்போது, சீனம் வந்து பெரும் அளவுக்கு விவசாயிகளை கொண்ட இது, தொழிலாளி வர்க்கம் கம்மி. ஏற்கனவே ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இவர்கிட்ட கேட்குது, ரஷ்ய லெனின்ட்டிய, நாங்க மெஜாரிட்டியா இருக்கிறோம், நாங்க அதிக எண்ணிக்கையில இருக்கிறோம், நாங்க புரட்சி பண்ணல, ஆனா நீ கம்மியா தான் இருக்கிற, நீ பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கட்டுரை விவாதங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. அந்த வகையில இங்க வந்து சீனம் என்பது ஒரு அந்த சோவியத் அனுபவங்கள்ல இருந்து ஒரு தேசியத்தன்மை கொள்ளுது. அப்ப அந்த தேசியத்தன்மையோட கொள்ளும் போது அரசியல் பொருளாதாரமும் இந்த பண்பாட்டு திசைகளையும்
இந்த இது எல்லாம் ஒன்றாக இணைத்து புரிந்து கொள்ளப்பட்டால் தான் அது முழு புரிதல். அப்ப அந்த வகையில உங்களுக்கு இந்த இந்த ஆசிய பண்பாடும் ஐரோப்பிய பண்பாடும் இரண்டினுடைய நடத்தைகளும் ஒரு தனித்தன்மையா இருக்கு. அமெரிக்க அதிபர் பேசுகிற மொழியும் சீன அதிபர் பேசுகிற மொழியும் வேறு தனித்தன்மைகளாக இருக்கின்றன. தோழர் ரவீந்திரன் கூட அடிக்கடி சொல்லுவாரு, சீன அதிபரை வாங்க நீங்க இந்தியாவுக்குன்னா நான் காஞ்சிபுரத்துக்கு தான் வருவேன்னு சொன்னாருன்னு சொல்லுவார். காஞ்சிபுரத்துக்கு அவர் ஏன் வரேன்னு சொன்னாருன்னு சொல்லி அதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு விளக்கம் அளிப்பார். அந்த வகையில அரசியல் பொருளாதார புரிதலும் வேண்டும். இந்த பண்பாடு அல்லது சிவிலைசேஷனை நாகரிகம்னு சொல்லலாமா தெரியல, அது ஒரு சமூகம் வளர்ந்து சொல்லுகிற அந்த வளர்ச்சியின் திசை வழின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சிவிலைசேஷன் என்ற அந்த ஆங்கில சொல்லுக்கான சரியான தமிழ் சொல்ல அந்த இதுல அனைத்து போக்குகளையும் உள்வாங்கும் போது சமூக மாறுதலுக்கான நம்மளுடைய திறன் மிகுந்து அதிகமாகிறது என்ற புரிதல் எனக்கு இருக்கிறது. அந்த வகையில இன்று தோழர் ரவீந்திரன் அவர்களை அவருடைய உலக பார்வை வகைப்பட்ட சீனாவை அவருடைய பார்வையை சொல்ல வருமாறு அனைவரின் சார்பாகவும் அழைக்கிறேன். பேசலாம். அனைத்து தோழர்களுக்கும் வணக்கம். ஏற்கனவே தோழர் நீதிராஜன் சொன்னது போல சென்ற அமர்வில் இருந்த விவாதத்தின் காரணமாகத்தான் இந்த தலைப்பு நோக்கி செல்வது என்பது அது சீனாவை அப்படித்தான் சொல்கிறது என்றது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சோசியலிச சீனாவில் இயங்கியவர்கள். நாங்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சி, இலங்கையில் இருந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி. என்னாச்சு? சவுண்டு கேட்கல. அதான் அவருக்கு ஏதாவது கரண்ட் போச்சான்னு தெரியல. நான் ஒரு நிமிஷம் நான் இதை வந்துகிட்டு இருக்கேன். அன்மியூட் பண்ணிக்கங்க தோழர், அன்மியூட் பண்ணிக்கங்க ரவீந்திரன் தோழர். கரண்ட் ஏதாவது போச்சா? சரி சரி. அப்படி ஒன்றும் நடக்க இல்லை. உங்களுக்கு தான் பக்கத்துல எங்க தொழில்நுட்ப விஞ்ஞானி எங்க தோழர் இருக்காங்களே, உங்களை காப்பாத்துறோம். நாங்கதான் எங்களை மட்டுமே நாங்க காப்பாத்திக்கணும். சரி 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 சரி, வாங்க தோழர். நான் சொன்ன என்னன்னா, இப்ப நாங்கள் அப்படி இயங்கி வந்தோம்ன்றது. நான் இங்கே எங்களை சொல்றோம் சீன கம்யூனிஸ்ட் கட்சி. நாங்கள் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஆனால் சீன கம்யூனிஸ்ட் கட்சி என்பது என்ன, சீன சார்பு என்பதனால முழுக்க சீனா சீனா தான் சோசியலிச நாடு. சோவியத் யூனியனோ கியூபாவோ சோசியலிச நாடு அல்ல. 1974 தான் நான் கட்சிக்குள்ள வாரேன். அப்போ கட்சிக்குள்ள வார போது ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னர் சீனாவும் சோவியத் யூனியனும் பிளவடைந்து விட்டன. சோவியத்தில் திரிவுவாதம் இயங்குகிறது. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் முதலாளித்துவம் ஊடுருவிக்கிறது. அது சமூக நிலையிலும் முதலாளித்துவத்தை மேலோங்க செய்த காரணத்தினால் சோவியத் யூனியனில் முதலாளித்துவம் தான் இப்போது இயங்குகிறதே தவிர அது சோசியலிச நாடு அல்ல. அப்போ சோவியத் யூனியன் சோவியத் நாடு அல்ல. ஆனால் சீனா முழுக்க ஒரு சோசியலிச நாடு என்ற உணர்வோடு நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். 2 வருடங்களில் 76ஆம் ஆண்டு நாங்கள் வந்த காலம் உச்சமான கலாச்சார புரட்சி இயங்கி கொண்டிருந்த சீனா. அப்போ அந்த வர்க்க உணர்வு, வர்க்க போராட்டம், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், ஒவ்வொரு விஷயத்தையும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அணுகுவது என்ற ஒரு இறுக்கமான நிலைகளுக்குள்ள இயங்கி கொண்டிருந்த ஒரு நிலை. ஆனால் 76ஆம் ஆண்டு வருகிற போது ஆரம்பங்களிலேயே இது நீக்கப்பட்டது, நிறுத்தப்பட்டது. என்றால் கலாச்சார புரட்சி தவறான திசையில போய் கொண்டிருக்கு, அல்ல அதனுடைய தேவை முடிவடைந்து விட்டது, இனி அவசியம் இல்லை என்று முடித்து வைக்கப்பட்டது. மாவோசேதுங் இடைக்காலத்தில் கூட இப்ப 66ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கலாச்சார புரட்சி ஆரம்பங்களிலே பல தவறான
திசைகளில் போவதை நான் கண்டு அதுக்குரியவர்களை கடுமையாக கண்டிக்கிற விஷயங்களும் அவசியம் செய்திருக்கிறார். இப்போ மாணவர்கள் மத்தியில் ஒரு அராஜக போக்காக அது முன்னெடுக்கப்பட்ட போது டெக்ஸியோப்பிங்கே அனுப்பி அது கட்டப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த பிற்பகுதியில் வரைகளை டெக்ஸியோப்பிங்கே திரிவாத நிலைக்கு உரியவர் என்று வெளியேற்றப்பட்ட நிலைகள் எல்லாம் இருக்கு. 4வது தடவையாக டெங்ஸியோபிங் வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த பாட்டாளி வர்க்க நிலைப்பாடு இறுக்கமாக நடந்து கொண்டிருக்கிற போதுதான் மாவோ சேதுங் இறந்தார். அப்ப அவருடைய மறைவுக்கு பின்னர் அப்ப அது வரைக்கும் நடந்த அந்த விஷயங்கள் கலாச்சார புரட்சியின் ஊடாக மேலோங்கி வந்த ஒரு சக்தி அவர்கள் ஒரு அதிதீவிர இடதுசாரிவாத தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை மாவோ சேதுங் மத்திய குழுவிலேயே ஒவ்வொரு மத்திய குழு கூட்டத்திலையும் அந்த விஷயங்களை சொல்லி கொண்டு வந்துட்டு அது பதிவு மத்திய குழு கூட்டங்களின் பதிவு இப்போ வெளியில வந்திருக்கு. அதுல ஒரு விஷயம் முதல் ஆரம்பத்தில் சொல்வார். இப்ப என்னுடைய மனைவி முன்வைக்கின்ற கருத்து 4 குழு அவர்கள் 4 பேர் ஒன்றாக இயங்குகிறார்கள். அதில் எனது மனைவி பங்கெடுத்து இயங்குகிறார். அவர் சொல்கிற கருத்து அல்ல அந்த 4 முன்வைக்கிற கருத்துகள் என்னுடையவை அல்ல. என்னுடைய மனைவி என்பதனால் அவர் என்னுடைய கருத்தை சொல்கிறார் என்று கருதக்கூடாது என்ற விஷயத்தை ஒரு மத்திய குழுவில் பதிவு செய்து நான் அவர்களை 4 குழு என்று என்று நான் அறிமுகப்படுத்துகிறேன். அவர்கள் 4 குழு. கட்சிக்குள் குழு செயற்பாடு இருக்கக்கூடாது என்பது கட்சி செயற்பாடு, ஆனால் கட்சி சட்டம். ஆனால் அவர்கள் அதை மீறி குழுவாக செயற்படுகிறார்கள். அப்ப இது இயங்கி கொண்டிருந்த நிலையில மாவோ சேதுங்குக்கு ஒரு விஷயம் தெரியுது. தன்னுடைய இறப்புக்கு பிறகு ஒரு 6-7 பேர் உபதலைவர்களாக இருந்தவர்கள். அந்த உபதலைவர்களுக்குள்ள அந்த 4 குழுவில் உள்ள ஒருவர் மிக முக்கியமானவராக இருக்கிறார். அவரை தலைமையேற்க வைக்கிற மாவனுடைய மனைவியும் செய்கிற நிலையில் அது ஆபத்தானது என்றதை மாவோ விளங்கி கொள்றார். ஏன்னா மாவோவும் அவ்வளவுக்கு மதிக்கப்பட்டவர். அப்ப மாவோனுடைய மனைவியே ஒருவரை சொல்கிறார் என்கிற நிலையில அவர் தான் அதிகாரத்துக்கு வருகிற நிலை இருந்தது. அதனால மாவோ சேதுங்க என்ன செய்தாருன்னு சொன்னால், இதை ஒரு தடவை இப்படியான ஒரு அமர்வில் நீதிராஜன் சொன்னார், மார்க்சிய தலைவர்கள் எல்லாருமே தங்களுடைய வாரிசுகளை நியமித்து விட்டு போனார்கள். இப்போ ஸ்டாலின் குருசேவை நியமித்தார். அந்த குருசேவை தான் பிறகு ஸ்டாலினை தூக்கி எறிந்தது நடந்தது. மாவோ சேதுங்கும் ஹுவாகோஃபெங் என்கிற தன்னுடைய ஒரு வாரிசை நியமித்தார் என்று. ஆனால் மாவோ சேதுங் ஏன் ஹுவாகோஃபெங்கை நியமித்தார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த 4 குழு அதிகாரத்தை கைப்பற்றுவார்களாக இருந்தால் சீனா தொடர்ந்தும் வாய் சவடால் சோசலிசத்தை பேசிக்கொண்டிருந்திருக்கும். அது சோசியலிசத்தை பேசுவதாக இருக்குமே தவிர அதனுடைய அதிதீவிர இடதுசாரிவாத தவறுகளும் அல்லது அவர்கள் அதனூடாக தங்களுடைய அதிகார ஒரு அதிகார வர்க்கம் ஏற்கனவே அந்த அமைப்புக்குள்ள உருவாகி இயங்குகின்றது. இது மாவோ சோசியலிச சமூகத்துக்குள்ளும் வர்க்க வேறுபாடுகள் இருக்கிறது என்றதை வலியுறுத்துகிற அம்சம் இருக்கு. அது அதனுடைய பிரதிநிதிகளாக அவர்கள் தலைமையை ஏற்பார்கள். அவர்கள் மாவோ வழிபாட்டை செய்து கொண்டு சோசியலிசம் என்ற பெயரில் உண்மையில் சீனாவின் முகத்தை மாற்றுகிற கைங்கரியங்களை செய்திருப்பார்கள். அப்ப அதை தடுக்கணுமா இருந்தால் இந்த 7 பேரும் சமனான உபதலைவர்கள் என்று இருக்கிறதுல இருந்து ஒருவர் தலைமைக்குரியவர், 7 பேருக்குள்ளையும் ஒருவர் தலைமைக்குரியவர். அப்ப மாவோ இறந்தால் உடனடியாக இயல்பாகவே அவர்தான் தலைமையை ஏற்க வேண்டும். இது ஒவ்வொரு மத்திய குழு உறுப்பினர்களையும் தனித்தனியே அழைத்து அவர்களுக்கு விளங்க வச்சு பிற ஒரு மத்திய குழு கூட்டத்தில் முதலாவது உதவி தலைவர் என்று ஹுவாகோஃபெங் தெரிவு செய்யப்பட்டிருந்தோம். அந்த வகையில் அவர் அதிகாரத்துக்கு வந்தவுடனே முதல் நடவடிக்கையாக செய்தது இந்த 4 குழுவை கைது செய்து அவர்கள் தொடர்ச்சியாக செய்த சதி வேலைகள் எல்லாம் வழக்கில் முன்வைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான வழக்கின் தீர்ப்பாக அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது.
இது ஒரு பக்கம். ஆனால் அவர்களுக்கு எதிராக அப்படி நீங்க வழக்கு செய்வீங்க, அவர்கள் விடுவிக்கப்பட வேணும் என்று மக்கள் போராட இல்லை. அதுக்கு மாறாக மாவோ சேதுங் இறுதியாக வெளியேற்றியிருந்த டெங் சியோபிங்கை உடனடியாக கட்சிக்குள்ளே எடுக்கணும் என்கிற ஆர்ப்பாட்டங்கள்லாம் பெரிய அளவில் நடந்தது. ஏனால் அந்த டெங் சியோபிங்கினுடைய பாதை உண்மையில மாவோ சேதுங் அல்லது மாவோ சேதுங் சிந்தனை அடிப்படையில் அதுக்கு முன்னர் புரட்சி எவ்வாறு சூரியமாக வளர்த்தெடுக்கப்பட்டதோ அதன் பிரதிநிதியாக மக்கள் டெங் சியோபிங்கை கருதி இருந்தார்கள். அவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இறுதி காலங்களில் மாவோ சேதுங் இந்த இறுக்கமான பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பதன் ஊடாக ஒரு மேற்கு ஐரோப்பிய அனுபவத்துக்குரிய சோசலிச முன்னெடுப்புகள் என்று செய்தவை தோல்வி அடைந்திருக்கின்றன. அது சீனாவை ஒரு அதள பாதாளத்துக்கு கொண்டு செல்கிறது. சீனாவின் மார்க்சிய கட்சி, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை தகர்க்கப்படுற இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அன்றைய இளந்தலைமுறை மாவோவை முழுசாக நிராகரித்திருந்தார்கள். எப்படி டெங் சியோபிங்கை உள்ளே எடுக்க வேணும் என்று ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது, அதுபோல பொது இடங்கள்ல இருக்கிற மாவோவினுடைய படங்கள் சிலைகளை உடைக்கிற அளவுக்கான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடக்க தொடங்கிச்சு. ஆனால் டெங் சியோபிங் உடனடியாக அவை அனைத்தையும் தடுத்தார். தேவையில்லாத இடங்கள்ல இருந்த படங்கள் நீக்கப்பட்டன. ஆனால் மிக முக்கியமான இடங்கள்ல இருந்த படங்களும் சிலைகளும் பாதுகாக்கப்பட்டன. அதில் அவர் அழுத்தி சொன்ன விஷயம், மாவோ சேதுங் இல்லை என்றால் நவசீனம் இல்லை. அவர் புரிந்து கொள்ளாமல் ஆரம்பத்தில் அதை எதிர்த்தோம். ஆனால் அவ்வாறு செய்யப்பட்டதால் தான் சீனாவின் சோசலிசம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் மாவோ சேதுங் தொழில் மயமாக்கலை என்றால் 66ஆம் ஆண்டு கலாச்சார புரட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் 64 சோவியத்தில் திரிவிவாதம் வந்தது. ஸ்டாலின் கூட அதீதமாக இந்த பெருவீத உற்பத்திக்கு, கனரக உற்பத்திக்கு பெரும் முக்கியத்துவங்களை கொடுத்து சந்திரமண்டலம் வரைக்கும் போற வளர்ச்சிகளுக்குள்ள போனதுதான் அடிநிலை மக்களினுடைய பொருளாதார வள விருத்தியை போதுமான அளவுக்கு செய்யாத தவறுக்குரியதாக இருந்தது. அதுதான் முதலாளித்துவம் மீண்டெழுவதற்கு வழிவகுத்தது என்கிற கருத்தை அவர் ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற போதே அந்த விமர்சனத்தை மாவோ ஒரு நூலாகவே அது வந்தது. ஆனால் ஸ்டாலின் இறந்த பின்னர் அதை இன்னும் வெளிப்படையாக பேசப்பட்டு அந்த தவறை சீனா செய்யக்கூடாது. ஆரம்பத்தில் மாவனுடைய அந்த இப்போ 9 தொகுப்பாக தமிழ்ல வெளிவந்திருக்கு. அந்த ஒவ்வொரு கட்டங்கள்லையும் படிக்கிற போது ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். 66, 67ஆம் ஆண்டுகள்ல மாவோ சேதுங் மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம் அல்லது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்று சொல்வார். அதுக்கு முன்னர் இயங்கியது மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம், ஆனால் பின்னர் இயங்கியது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். ஆரம்பத்தில் இந்த 67, 68 வருகிற போது ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை, அல்லது 56, 57 அது தொடங்குது. இந்த மக்கள் மத்தியிலான முரண்பாடுகளை சரியாக கையாள்வது, சோவியத் யூனியன்ல இந்த திரிவாதம் பெற தொடங்குகிறது. 53 ஸ்டாலின் விட்ட அந்த தவறு, கனரக உற்பத்திக்கு அதீத இடம் கொடுத்தது என்பதை 10 மேஜர் ரிலேஷன்ஷிப், 10 உறவுகள், உயர்ந்த 10 உறவுகள் பற்றின ஒரு கட்டுரை மிக முக்கியமானது. அதுல இந்த ரெண்டையும் சமநிலையில கையாள வேணும். விவசாய உற்பத்திக்குரிய கருவிகள் தொழிற்சாலையின் ஊடாக வெளிவர வேணும். கனரக உற்பத்திக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. அது எந்த அளவில் இருக்கோ அதே அளவில் தான் கனரக உற்பத்தியும் இருக்கணும் என்றது. ஆனால் இந்த 66ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரெண்டும் சமநிலையில கையாளப்பட வேணும் என்றதும் அவ கைவிடுறார். அதுக்கு பிறகு உள்ள அவருடைய உரைகளை பார்க்குற போது தெரியும், கனரக உற்பத்தி தேவையே இல்லை, அது முதலாளித்துவத்துக்கு கொண்டு செல்லும் என்று அதை முழுசாக நிராகரிக்கிறார். அவர் சீனா நவீனமயப்படுத்தலுக்கு எதிராக மாவோ இருந்தார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை 76ஆம் ஆண்டில் இளைய தலைமுறை அவர் மீது சுமத்துகிறது. இதை டெங் சியோபிங்கும் சொல்றாரோ, அந்த தவறு ஒன்று மாவோட்ட இருந்தது. கனரக உற்பத்தி முதலாளித்துவத்தை செல்லும் வகையில் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனால் முற்றாகவே மாவோ கைவிட்டதில் தவறு இருக்கிறது.
அதே நேரம் விவசாயத்தை மையப்படுத்தி அதற்கான உற்பத்தி சாதனங்கள் கருவிகளை வெளிப்படுத்துவதுதான் தொழிற்சாலையினுடைய பணியாக இருக்க வேண்டும் என்ற அவர் வலியுறுத்தினதில் ஒரு தேவை இருந்தது. அது சரி, இனி நாங்கள் இந்த கனரா உற்பத்திக்கும் போதிய இடத்தை கொடுப்போம் என்று அதுக்கு பிறகுதான் இந்த சந்தை சோசலிச பொருளாதாரம் முறை என்பதை டெங் ஷாப்பிங் முன்வைக்கிறார். அப்ப இந்த டெங் ஷாப்பிங் வைத்த இந்த சந்தை சோசலிச பொருளாதாரம் என்றது சந்தையை உள்வாங்குகிறது, தனியார் மூலதனத்துக்கு இடம் கொடுக்கிறது. அதுக்கு பிறகு இன்றைக்கு அபாரமான வளர்ச்சியை சீனா வளர்ச்சி அடைந்த இன்றைய நிலை சீனாவை ஒரு சோசலிச நாடாக சொல்ல முடியுமா என்கிற கேள்வி நியாயமானது. சந்தை அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. தனியார் மூலதனம் ஜிடிபி இதில் எல்லாம் தனியார் மூலதனம் சார்ந்த வளர்ச்சிகள் பொது IMF-னுடைய கணிப்பிலே வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அந்த வகையில் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகள் போன்ற ஒரு முதலாளித்துவ நாடாகவும் அது இல்லைத்தானே என்ற மறுப்பும் இருக்கு. அந்த வகையில சீன நிலவரத்துக்கான சோசலிசம், நாங்கள் சோசலிசத்தை நோக்கி செல்கிறோமே தவிர இதை நாங்கள் சோசலிசம் என்று சொல்லவில்லை என்று சீனா சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்குள்ள வந்தது. இந்த 64ஆம் ஆண்டு அல்ல 62, 63 அந்த விவாதங்கள் கடித பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. 63ஆம் ஆண்டுல வரைக்குள்ள அந்த கடிதத்தை பகிரங்கப்படுத்துகிறது சோவியத் யூனியன். ஆனால் சீனா சொன்னது, நாங்கள் ஒரு நிறைய கடிதங்கள் உள்கட்சி விவாதமாக இதை நடத்துவோம், வெளியே பகிரங்கப்படுத்த வேண்டாம். உங்களுடைய பாதையில் இருக்கிற தவறை நாங்கள் சொல்றோம், எங்களுடைய தவறு என்றால் நீங்கள் அதை சுட்டி காட்டலாம் என்று இரகசியமாக நடந்த கடித பரிவர்த்தனையை சோவியத் யூனியன் தான் பகிரங்கப்படுத்தினது. அதுக்கு பிறகுதான் சீனா சோவியத் யூனியன் ஒரு சோசியலிச நாடு அல்ல என்று அதுக்கு எதிராக இயங்குகிற நிலை வந்தது. அன்றில் இருந்து தொடர்ச்சியாக இந்த இறுக்கமான பாட்டாளி வர்க்க நிலைப்பாடு சோவியத் யூனியனில் இல்லை. அங்கே முதலாளித்துவம் ஊடுருவிவிட்டது. அந்த வகையில் அந்த கட்சியின் நடவடிக்கைகள் பாட்டாளி வர்க்கத்துக்குரியது அல்ல என்ற அந்த விவாதத்தினூடாக சீனா தான் பாட்டாளி வர்க்க நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டியிருந்தது. 66 ஆரம்பங்கள்ல கலாச்சார புரட்சி தொடங்கிய போது மாவோனுடைய ஒரு மத்திய குழு பேச்சில் அவர் சொல்லிக் கொண்டு போய்கொள்ள, நாங்கள் மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரத்தை அல்லது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை பிரயோகிக்கிறோம், ரெண்டும் ஒன்று அல்ல. அதுக்கு முன்னர் முழுக்க முழுக்க மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம் தான் செயற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அதாவது முதலாளித்துவத்தையும் ஐக்கியப்படுத்தி கொண்டு செயற்பட்ட ஒரு விஷயம். ஆனால் 56ஆம் ஆண்டுகளுக்கு வருகிற போதே முதலாளித்துவ உற்பத்தி உறவு முற்றாக இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது. இவரும் தனி உடைமையாக சொத்தை கொண்டிருக்கவில்லை. எந்த தொழிற்சாலையும் எந்த ஒரு முதலாளிக்கு சொந்தமாக இல்லை, எல்லாமே தேச உடைமையாக ஆகிவிட்டு அரசுக்குரியது. கம்யூனிஸ்ட் கட்சி தான் கையாளுகிறது, தொழிலாளர்களுடைய கூட்டு நடவடிக்கைகள் என்கிற வகையில் அப்போதே அது தொடங்கினாலும் கூட 66ஆம் ஆண்டில கூட அவர் இந்த விஷயத்தை சொல்றார், நாங்கள் மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரத்தை அல்லது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை. ஆனா அடுத்த கூட்டங்கள்ல பார்க்கக்குள்ள தெரியும், பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் தான், முழுக்க பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். அப்ப 10 வருஷங்களுக்கு பிறகு 76ஆம் ஆண்டுக்கு வரைக்குள்ள இல்லை, இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் தவறாக கையாளப்படுகிறது. அந்த வகையில் மீண்டும் மக்கள் ஜனநாயக சர்வாதிகாரம். அப்ப அதை சீனா சொல்ற போது டெங் ஷாப்பிங் மாவோ சேதுங் சிந்தனை தான் நாங்கள் தொடர்கிற ஒன்று. மாவோ சேதுங்கே 66ஆம் ஆண்டு கலாச்சார புரட்சியின் ஊடாக இயங்க தொடங்கிய போது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற அந்த நிலைக்குள்ள செல்கிற அந்த நிலை என்பது மாவோ சேதுங் சிந்தனை அல்ல. சோசலிசத்தை முன்னெடுப்பதாக இருந்தால் மார்க்சியம் லெனினிசம் ஏற்கனவே சொன்ன அந்த சோசலிசம் தான். பாட்டாளி வர்க்கம் நிர்மாணிக்கின்ற
சோசியலிசம். அப்ப அதுக்கு முதல் வரைக்கும் முதலாளித்துவத்தை ஐக்கியப்படுத்தி கொண்டு முன்னெடுக்கப்பட்ட ஜனநாயக புரட்சி, புதிய ஜனநாயக புரட்சி. ஐரோப்பிய நாடுகளினுடைய ஜனநாயகமும் இல்லை, சோவியத் யூனியனுடைய பாட்டாளி வர்க்க சோசியலிசமும் அல்ல, எங்களுடையது ஒரு புதிய ஜனநாயகம் என்று மாவோ இயங்கிய அந்த தன்மை 53 அதுக்கான மாற்றங்கள் தொடங்குது. 56 வருகிற போது முற்றாக மாறுகிறது. 57 மக்கள் மத்தியிலான முரண்பாடுகளை சரியாக கையாள்வது பற்றி 10 மேஜர் ரிலேஷன்ஷிப் என்ற அந்த விஷயங்கள் பேசுகிற போது இன்னொரு படிமுறைக்கான வளர்ச்சிகள் ஏற்பட்டு முதலாளித்துவம் முற்றாக இனி சீனாவில் இல்லை. சரி, அப்ப சோசியலிசத்தை கட்டி எழுப்புறது என்றால் எப்படி? மேற்கு ஐரோப்பிய சோசியலிசம் என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த வடிவத்தில தான் சோசியலிசத்தை முன்னெடுக்க முடியும், மாவோசேதுங் சிந்தனை அல்ல என்றதை மாவோசேதுங்கே நடைமுறைப்படுத்துகிறார். 10 வருஷங்கள் அது நடைமுறையில் இருக்கு. ஆனால் சீனா ஒரு படி முன்னேற்றம் கூட எடுக்கவில்லை. மிகவும் வறுமை இருந்தது, ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட்டது, பெரும்பகுதி ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட்டன, ஆனால் முற்றாக இல்லாமல் போனது இல்லை. அதனால மாவோசே சொல்றார், இல்லை சோசியலிச சமூகத்துக்குள்ளேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கும். அந்த சோசியலிசம் 2 படிநிலைகளுக்கு உரியது. அதை ஏற்கனவே மார்க்ஸ் சொல்கிற போதே அதை சொன்னார். முதல்ல சோசியலிசத்தை நிர்மாணிப்பது, அதுவே 2 படிநிலைக்குரியது. இது வளர்ச்சி அடைந்த முழு அளவில் விவசாயமும் கூட முதலாளித்துவ உற்பத்தி உறவாக, முதலாளித்துவ உற்பத்தி உறவுக்குரிய விவசாயமாக மாற்றப்பட்ட சூழலில் உள்ள மேற்கு ஐரோப்பிய நாடு சோசியலிசத்துக்கு சென்று இருக்குமாக இருந்தால் முதல் ஒரு கட்டம் அந்த உற்பத்தி உறவுகள் பொது உடைமையாக மாறும். உடனே இது 5-10 வருஷங்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் அந்த முதலாவது கட்டம் நீடிக்கும். 2வது கட்டம் அதுவும் கூட சோசியலிசத்துக்கு உரிய கட்டம் தான், பூரண பொது உடைமைக்குரியது அல்ல. அந்த 2வது கட்டத்தில் ஏனைய உலக நாடுகளும் பின்தங்கி இருக்கிற பொருளாதார நிலைகளுக்குரியவை. அப்ப அவையும் அந்த முதல் 2வது கட்டங்களை கடந்து வந்த பின்னர் தான், முழு உலகமும் அவ்வாறு மாற்றம் பெற்ற பின்னர் தான் பூரணமான பொது உடைமை அமைப்பு முறை வரும். அப்ப மேற்கு ஐரோப்பா கட்டி அமைக்க வேண்டிய சோசியலிசம் கூட 2 படிமுறைகளை தாண்ட வேண்டும். சோவியத் யூனியன் உருவாகிய போது அங்க தொழிலாளி வர்க்கமே பலமானது அல்ல. அறிமுக உரையில தோழர் நீதிராஜன் சொன்னது போல ஜெர்மனியில இவ்வளவு பெரும்பான்மையான தொழிலாளர்கள் இருந்தோம், அங்க புரட்சி நடக்கல, ஆனால் சோவியத்துல நடந்திருக்கின்ற புரட்சி ஏன் அங்கு நடக்கவில்லை? மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் ஏன் நடக்கவில்லை? ஏன் சோவியத் யூனியனில் தான், ரஷ்யாவில் தான் ஏன் நடக்க வேணும்? அப்ப வரலாறு மாறிக்கொண்டிருக்கின்றதான் என்ற அர்த்தம். அது மார்க்ஸே அதை புரிந்து கொள்கிறார். தன்னுடைய மூல நூலை முதலில் மொழிபெயர்த்தது அவர் ஜெர்மன் மொழியில ஆளினவர். அவர் கூடுதலாக இயங்கியது பிரான்ஸ்ல, இங்கிலாந்துல. ஆனா பிரெஞ்சு மொழியிலேயோ ஆங்கிலத்திலேயோ மொழிபெயர்க்கப்படுவதற்கு மிக முன்னராக ரஷ்ய மொழியில மூலதனம் மொழிபெயர்க்கப்பட்டது. அப்பவே மார்க்ஸுக்கு புரிந்து முதலாளித்துவத்தினுடைய அல்லது இந்த உலகத்தினுடைய சிறைக்கூடமாக மேலாதிக்கத்தினுடைய கொடுமுடியாக திகழ்கிற என்று சொல்லப்பட்ட அந்த ரஷ்யா புரட்சியின் மையமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றதை மார்க்ஸை புரிந்து கொண்டார். அவர் இறந்த பின்னர் ஏங்கல்ஸ் அதை முழு அளவில் புரிந்து கொள்றார். பிரான்சில் உள்நாட்டு போர் என்கிற மார்க்ஸினுடைய நூலுக்கு ஏங்கல்ஸ் ஒரு முன்னுரை எழுதுகிற போது அந்த முன்னுரையில இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார். நாங்கள் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் புரட்சி முதல்ல வரும் என்று நம்பினோம், ஆனால் வரலாறு எங்களையும் ஏமாற்றி விட்டது. வரலாறு முதலாளி வர்க்கத்தை பிற்போக்கு வர்க்கத்தை ஏமாற்றம். ஏன்னா அவர்கள் ஒரு திசையில நினைத்து கொண்டிருப்பார்கள், ஆனால் மக்களின் வரலாறு படைக்கும் சக்தி ஒன்று மேலிருந்து வரும் என்றது அது மார்க்ஸுக்கும் எங்கல்ஸுக்கும் தெரியும். அது மேற்கு ஐரோப்பாவின் ஊடாகத்தான் நடக்கும், பாட்டாளி வர்க்கம் தான் அந்த புரட்சியை செய்யும் என்று நம்பிய எங்களையும் வரலாறு ஏமாற்றிவிட்டது. அப்ப ரஷ்யாவில தான் முதலாவது பாட்டாளி வர்க்க புரட்சி நடக்கிறது. ஏன்னா அதுக்கு முழு
வழிகாட்டலையும் செய்து அதுக்கு தலைமை தாங்கி உயிரோடு இருக்கும் வரைக்கும் பாட்டாளி வர்க்க சோசலிசத்தை லெனின் வழிநடத்தி இருக்கிறார். அந்த புரட்சி வெற்றி பெற வேணுமாக இருந்தால் என்ன செய்ய வேணும் என்றதில் லெனின் கவனமாக இருந்தார். ஏற்கனவே தலைமை உரையில நீதிராஜன் சொன்னது போல அந்த புரட்சி வெறுமன பாட்டாளி வர்க்க புரட்சி அல்ல, அதுக்கு ஒரு தேசிய தன்மை இருந்தது. என்ன தேசியத்தன்மை? ரஷ்யா முதலாளித்துவ புரட்சியையே நடத்தாத ஒரு நாடு. 1905, 6, 7 ஆண்டுல நடந்த முதலாவது ஜனநாயக புரட்சிக்கான வடிவம் அது தோல்வி அடைகிறது. 17ஆம் ஆண்டுக்கு வருகிற போது பிப்ரவரி புரட்சி நடக்கிறது. முதலாளித்துவ ஜனநாயக புரட்சி, முதலாளித்துவ புரட்சி தான். அதைத்தான் கொண்டு நடத்த வேணும். இதுல இப்ப நாங்க பாட்டாளி வர்க்கம் அதிகாரத்தை எடுக்கிறதுக்கு எல்லாம் முயற்சிக்க கூடாது என்பது மென்ஸ்விக்குகள். பிளக்கனோஃப், எங்கல்ஸோடைய சேர்ந்து இயங்கிய பிளக்கனோஃப் உட்பட பல தலைவர்கள் வலியுறுத்திய ஒரு விஷயம். ஆனால் லெனின் முன்வைத்தார், இல்லை, உடனடியாக 2 பாதைகள். நீங்க சொல்றது ஒரு பாதை, ஆனால் முதலாளித்துவ ஜனநாயக புரட்சியை நாங்கள் நடத்திவிட்டு போகணும்ன்றது இல்லை. நாங்கள் உடனடியாக நிரந்தர புரட்சி, அந்த முதலாளித்துவ புரட்சியை உடனடியாக பாட்டாளி வர்க்க புரட்சியாக வளர்த்தெடுக்க வேண்டும். ஒரு வகையில முதலாளித்துவ புரட்சியை நடத்துகிற தேசிய போராட்டம், முதலாளித்துவம் அதிகாரத்துக்கு வாரதுன்றது ஒரு தேச எழுச்சி, தேசியம். இன்னொரு வகையில ரஷ்யாவால ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நாடுகள், இன்றைக்கு 15 நாடுகள் சுதந்திர நாடுகளாக போயிருக்கு, இன்னும் சில நாடுகள் ரஷ்யாவுடைய ஐக்கியத்தில் இருக்கு. அப்ப ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த அந்த நாடுகளும் செய்யும் தேசிய புரட்சி, ரஷ்யாவே தேசிய புரட்சி, அதனால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த தேசிய புரட்சி. இது மிக பிரதானம். வரலாறு மாறுகிறது. இனி பாட்டாளி வர்க்கம் செய்யும் புரட்சியினூடாக சோசியலிசம் அல்ல, தேசிய புரட்சியே சோசியலிசத்தை முன்னெடுக்க வேண்டும். இப்போ எங்களுடைய ஈழத்தவர் பிரான்ஸ்ல இருந்து பிரெஞ்சு மொழியெல்லாம் படித்து பிரெஞ்சு தானே பல ஆவணங்களை நேரடியாக படித்து அல்லது பிரெஞ்சுலையும் கூட வந்த பிரெஞ்சிய புரட்சி 1789ஆம் ஆண்டு புரட்சியை பற்றி நிறைய படித்து தமிழில் அவர் ஒரு நூல் வெளியிட்டிருந்தவர். அவரை நாங்கள் இங்கேயும் அவருடைய உரைகளை கேட்டிருக்கிறோம், பேச வைத்திருக்கிறோம். அவர் வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம், பிரான்சிய புரட்சி தான் முழு அளவில் மக்கள் பங்கெடுத்த புரட்சி. ரஷ்ய புரட்சி கூட அப்படியா அல்ல, அந்த அளவுக்கு முழு மக்கள் பங்கெடுத்தது என்பது இல்லை. பிரான்சிய புரட்சி அளவுக்கு முழு மக்களும் பங்கெடுத்த எந்த புரட்சியும் இல்லை, அதுக்கு பிறகு இல்லை. ஓரளவுக்கு சீன புரட்சி என்றாலும் கூட அது படிப்படியாக, அது பல 21ஆம் ஆண்டு கட்சி உருவாயின காலத்திலிருந்தே கட்சி அந்த ஆயுத போராட்டத்துக்கு தலைமை தாங்கி சென்று 49ஆம் ஆண்டு தான் விடுதலை சுதந்திரம் அறிவிக்கப்படுகிறது. நான் பின்னுக்கு வர இருந்த ஒரு விஷயம் இப்ப இதில் சொல்லணும். அந்த சீனாவினுடைய தேச விடுதலை இன்னமும் நிறைவு பெறவில்லை. அதான் மிகப்பெரிதான். சீனா இன்னும் ஏகாதிபத்தியத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவில்லை. அதனாலதான் அதனுடைய சோசியலிசம் பாதுகாக்கப்படுகிறது. இந்த புரட்சி வெற்றி பெற்ற போது, 49ஆம் ஆண்டு புரட்சி வெற்றி பெற்ற போது, இதனை எதிர்த்து அமெரிக்க சார்போடு போராடி கொண்டிருந்த கோமிண்டாங் கட்சி அப்படியே அவர்களும் அவருடைய இராணுவம் அப்படியே தைவானுக்கு சென்றார்கள். தைவான் சீனாவினுடைய ஒரு மாநிலம், ஒரு தீவு. அந்த தீவுக்குள் சென்றார்கள். அந்த தைவானை இன்று வரை விடுவிக்க முடியவில்லை. ஆனா அங்க போன கோமிண்டாங் கட்சியினுடைய இன்றைய தலைவர் தாய நாட்டுக்கு வந்து, தாய் சீனாவுக்கு வந்து, மிக விரைவில் தைவானில் நாங்கள் சீனாவோடு இணைப்பதற்கான, சமாதானமாக இணைப்பதற்கான வேலைகளை செய்வோம், நாங்கள் வெற்றி பெறுவோம் என இப்ப எதிர்கட்சி இருக்கு, அவர்கள் இணைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இவர்கள் நாங்கள் ஆளும் தரப்புக்கு வந்த பின்னர் தாயகத்தோடு இணைப்போம் என்கிற ஒரு இதை சொல்றது இருக்கு. அவை இன்னும் தேச விடுதலை முழுமை பெறவில்லை. அப்ப இந்த நிலையில தான் 76க்கு பிறகு சீனா
நாங்கள் ஒரு விடுதலை பெற்ற தேசம். 66 ஒரு முயற்சி செய்தோம். பாட்டாளி வர்க்க சோசியலிசத்தை கட்டியெழுப்ப முயற்சித்தோம். ஆனால் ஒரு விடுதலை பெற்ற ஒரு தேசத்தில் இன்னமும் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட வேண்டி இருக்கிற ஒரு நாட்டில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு முதலாளி வர்க்கத்தையும் ஐக்கியப்படுத்தி ஆக வேண்டும். அதற்கான சிந்தனை முறை மாவோசேதுங் சிந்தனை முறை. அப்ப அந்த மாவோசேதுங் சிந்தனை முறைதான் நாங்கள் தொடர்ந்து கட்டியெழுப்பும் சோசியலிசத்துக்கான வழிகாட்டி. அதைத்தான் அவர்கள் சீனத்தன்மையான சோசியலிசம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். 5000 வருஷத்து சீனாவினுடைய தன்மைகள் மிக பிரதானமாக அவர் சொல்வார். இப்ப சீனா ஒருபோதும் எந்த ஒரு நாட்டையும் ஆக்கிரமித்தது கிடையாது. மங்கோலிய படை மற்ற நாடுகளுக்கு போயிருக்கிறது, அது ஒரு இது. ஆனால் அது கூட அந்த நாடுகளை தொடர்ந்து ஆக்கிரமித்து சீன ஆக்கிரமிப்புக்கூடிய நாடுகளாக வைத்திருக்கப்படவில்லை. சீன மங்கோலியர்களும் வடக்கிலிருந்து வந்தவர். அவர்கள் பிறகு சீனர்களாகவே ஆட்சி செய்தார்கள். பிறகு சீன விடுதலைக்கு பிறகு அவர்கள் சீனர்கள் தான். இருந்தாலும் கூட சீன வம்சாவளிகளாக, அரச வம்சாவளிகளாக யாருமே இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்தது கிடையாது. இப்போ வியட்நாமோட யுத்தம் நடக்கலாம், கொரியாவோட யுத்தங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் அந்தந்த நாடு அந்தந்த நாடாக இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. எந்த ஒரு நாட்டையும் ஆக்கிரமிக்கவில்லை. ஜப்பான் ஆக்கிரமிச்சு வந்து சீனாவை ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது, கொரியாவை, வியட்நாமு, எல்லா நாடுகளையும் ஆக்கிரமிச்சு வச்சிருந்து இந்தியா வரைக்கும் வந்தது. ஆனால் சீனா ஒருபோதுமே இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்ததில்லை, என்ன நிலப்பிரபுத்துவ காலத்திலே. அப்ப இப்ப நாங்க சோசியலிசத்தை முன்னெடுக்கிறோம். எப்படி நாங்க இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்க முடியும்? ஆக்கிரமிக்க மாட்டோம். அப்ப இது மிக பிரதானமான ஒரு விஷயம். சரியாக மேற்கு ஐரோப்பிய அனுபவத்தின்படி விவாதிக்கிறவர்கள் கூட சீனாவில் இருக்கிற சோசியலிசம் என்றதுக்கு சொல்கிற காரணங்கள் இருக்கு. உற்பத்தி சாதனங்கள், உற்பத்தி கருவிகள் யாருடைய கையில் இருக்கிறது? சரி, சில தனியார்களிடம் இருக்கு. அது மிக கணிசமான வருமானத்தை ஈட்டுகிற மூலதனத்தை அவர்கள் அபகரிக்கிறார்கள். அந்த மூலதனத்தை திரும்பவும் தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள். அப்ப மார்க்ஸ் சொன்ன அந்த முறையின்படி தனியார் முதலாளித்துவம் புதிய தொழிற்சாலைகளையும் உருவாக்கக்கூடிய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இருக்கு. ஆனால் அவர்கள் எந்த வங்கியை பயன்படுத்தவும், யாருக்கு வரி கட்டவும், அந்த உபரி மதிப்பு யாரிடம் அதிகம் செல்கிறது? அந்த முதலாளியும் எடுக்கிறார் ஒரு பகுதி, ஆனால் அதை விட பெரும்பகுதி அரசுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு கோவிட் என்ன இந்த பெருந்தொற்று நோய் வந்த போது, COVID-19 அந்த பெருந்தொற்று நோய் வந்த போது மிக குறைந்த ஒரு 4-5 நாளுக்குள்ள மிக பெரிய வைத்தியசாலைகள் எல்லாம் கட்டப்பட்டன. மிக வேகமாக ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கி வைத்தியம் பெறுவதற்குரிய கட்டுமானங்கள் செய்து முடிக்கப்பட்டன. வேற கட்டுமானங்களை விடுவோம். இது பெருந்தொற்றுக்குரிய மிக கஷ்டமான காலங்கள்ல கூட இவ்வளவு வேகமாக ஒரு அரசு செய்ய முடிந்தது என்றால் அது அங்க இருக்கிற அந்த தனியார் முதலாளித்துவத்தை விட அதனுடைய பெரும் வரவுகள், அந்த மூலதனத்தின் பெரும் பகுதிகள் அரசுக்கு வந்து கொண்டிருந்ததனுடைய ஒரு விளைவு. அதுபோல சந்தை இயங்குகிறது. ஆனா அந்த சந்தை அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. வெளி வர்த்தகங்கள் இது ஒரு முதலாளித்துவ தன்மை உள்ள ஒன்றுதான். வெளிநாடுகளுடைய வர்த்தகங்கள், தனியார் கம்பெனிகள்லாம் இப்ப இலங்கையில எல்லாம் வந்தவர்கள் செய்கிற இயக்கங்கள் என்றதில் தனியார் கம்பெனிகள் இருக்கின்றன. ஆனால் இவை முழுவதும் அரசுக்கு கட்டுப்பட்டவையாக இருக்கும். அப்ப அந்த உற்பத்தி உறவில் மிக பிரதானமான உற்பத்தி உறவு 3 பொருளாதார வடிவங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்று அரசினுடைய சோசியலிச பொருளாதாரம், 2வது சந்தையினூடாக இயங்குகின்ற தனியார் முதலாளித்துவ பொருளாதாரம், 3வது கூட்டுறவு முறையாக
இயங்குகிற ஒன்று. நாலாவதா கலப்பு பொருளாதார முறைகளும் இருக்கு. அப்ப பலவேறு வடிவங்கள்ல இயங்கினாலும் அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. ஒரு நீண்ட காலத்துக்கு செல்கிற போது ஆஹ், அரசு, ஏன்னா அந்த ஒப்பந்தங்களே அப்படித்தான், அந்த தனியார் கம்பெனிகள் என்ற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அவர்களுக்குரியது, பின்னர் அரசுக்குரியதாக மாறும். அப்ப திறந்த பொருளாதாரம் அங்கேயும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்படித்தான் அனுமதிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் சுரண்டலாம், ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு அது அரசுக்கு சொந்தமாக மாறும். இப்ப உதாரணத்துக்கு சீனாவில் உள்ள அனைவருமே ஆயுத பயிற்சிகள் பெற்றவர்கள். ஒரு உலக யுத்தம் வருமாக இருந்தால் சீனா தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு தகுதியுடையது. எல்லோருமே ஆயுத பயிற்சிகளை பெற்றவர்களாக இருக்கிறார். இந்த 62ஆம் ஆண்டுல நேரு கொடுக்கப்பட்ட அறிக்கை, எல்லையில இராணுவம் இல்லை, சீன இராணுவம் பெரிய அளவில் இல்லை, தொழிலாளர்கள்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இந்திய இராணுவம் அந்த வேலைகள் செய்யாது, அந்த வேலைகள் செய்கிறவர் தொழிலாளர்கள். ஆனா யுத்தம் தொடங்கின உடனே அவ்வளவு தொழிலாளர்களும் இராணுவம் என்றது பிறகு நடைமுறையில தெரிஞ்சது. அப்ப அந்த வகையில இப்ப வெளிநாடுகள்ல சென்று இயங்குகிற தொழிலாளர்கள் தான். ஆனால் அது ஒரு உலக யுத்தமாக மாறுமாக இருந்தால் அவர்கள் சீனாவுக்காக போராடுவார், சோசியலிசத்தை பாதுகாப்பதற்கு போராடுவார், ஆக்கிரமிக்கிறதுக்கு போராட மாட்டார். ஆனா சோசியலிசத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர்களால் போராட முடியும். அந்த பயிற்சியை அவர்கள் பெற்றிருக்கிறார். அப்ப இந்த சோசியலிச அரசியல் என்பதுதான் மிக பிரதானமானது. வெறுமன பொருளாதார இயங்கியலை மட்டும் பார்க்கலாது. அரசியல் மாற்றம் மிக பிரதானமானது. வரலாறு எங்களை பொய்ப்பித்து விட்டது என்று எங்கெல்ஸ் பிரகடனப்படுத்தி அதுக்கு பிறகு ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி தேசிய புரட்சி வடிவத்தோடு இணைந்து, அதனால ஒரு காலம் ரஷ்யா ஆக்கிரமிச்சு வைத்திருந்த நாடுகள் எல்லாம் அதனுடைய எல்லை நாடுகள். பிரித்தானியால இந்த வரலாற்று மாற்றத்துக்குரிய காலத்தில் என்னுடைய இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அங்க உள்ள பாட்டாளி வர்க்கம் இணைய முடியும் என்ற ஒரு புரட்சி நடத்த முடியும் ஆக கற்பனை பண்றதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கு, ரொம்ப தூரம். ஆனா ரஷ்யாவில ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த நாடுகள் அருகில் இருந்த நாடுகள். ரஷ்யாவே தேசிய புரட்சியோடு இணைந்த பாட்டாளி வர்க்க புரட்சியை முன்னெடுத்தது. அதனால் ஒடுக்கப்பட்டிருந்த தேசிய விடுதலை போராட்டங்களும் அந்த புரட்சியை வெற்றியீட்ட வைத்தது. அதற்கு பின்னர் உலகத்தில் எங்குமே பாட்டாளி வர்க்க புரட்சி நடைமுறை இல்லை, இனிமேலும் இல்லை. அப்ப விடுதலை அடையும் தேசம் ஒன்றுதான் சோவியத்தை கட்டியெழுப்ப வேண்டும். அது 19ஆம் ஆண்டே லெனின் சொன்னார். ஆனால் 24ஆம் ஆண்டு அவர் இறக்குற வரைக்கும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் புரட்சி வர வேணும் என்ற ஒரு நம்பிக்கையின் தேவையும் அவருக்கு இருந்தது. மேற்கு ஐரோப்பா புரட்சி ஒன்று நடத்தி சோவியத்தை கட்டியெழுப்பமாக இருந்தால் எங்களுடைய முக்கியத்துவம் மங்கி போகும். ஏன்னா அது மிக வேகமாக ஒரு சோவியத்துக்குள்ள போகும். இவர்கள் புதிய பொருளாதார கொள்கை என்ற ஒன்றை செய்து தனியார் முதலாளித்துவத்துக்கு இடம் கொடுத்து ஒரு மாற்றங்களை செய்ய வேண்டிய இடத்தில் இருந்தார்கள். அது லெனின் அறிமுகப்படுத்திய அந்த புதிய பொருளாதார கொள்கையினுடைய தன்மையும் இதற்குள்ள இருக்கு. இது ஜப்பானிய கம்யூனிஸ்ட் தலைவர் சீனாவில் வந்து அங்க உள்ள மாணவர்களுக்கு சோசியலிசம் பற்றி உரையாடுகிற போது 21ஆம் நூற்றாண்டுக்கான சோசியலிசம் என்று இந்த விஷயங்கள் சரி, சீனாவில் முன்னெடுக்கப்படுவது சரி, சோசியலிசத்துக்கானது தான், இது லெனினை அறிமுகப்படுத்திய ஒரு விஷயம்தான் என்றதை பேசியிருக்கிறார். தமிழ்லையும் வந்திருக்கு, பாரதி புத்தகாலயம் அதை போட்டிருக்கு. அப்ப அந்த வகையில அதாவது பழைய மேற்கு ஐரோப்பிய சோசியலிச அனுபவம் சார்ந்து கூட இதெல்லாம் சோசியலிசம் என்று ஏற்றுக்கொள்கிறவர்கள் கணிசமாக என்று வளர்ந்து கொண்டிருக்கிறார், அந்த அணி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது, வரலாறு மாறிவிட்டது. இனி பாட்டாளி வர்க்க புரட்சி அல்ல. இந்த பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு உரிய ஐரோப்பா
இருண்ட யுகத்தில் இருந்தது. 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருண்ட யுகத்தில் இருந்தது. அது முதல் ரோம் அதிகாரத்திலிருந்து ஆக்கிரமிப்புகளை செய்து அதிகாரத்தில் இருந்தது. அதுக்கு முதல் கிரேக்கம் இருந்தது. கிரேக்கமும் ரோமும் வீழ்ச்சி அடைந்த பிறகு கிறிஸ்தவம் அதிகாரத்துக்கு வந்து நிலப்பிரத்துவ அமைப்புக்குள்ள வருது. இருண்ட யுகம். அறிவியல் மறுக்கப்பட்டது, விஞ்ஞான ஆய்வுகள் மறுக்கப்பட்டது, வணிகம் செய்யக்கூடாது, அது விலக்கப்பட்ட தொழில். விலக்கப்பட்ட கெட்ட சமூகமான யூதர்கள்லாம் ஐரோப்பாவில் வணிகத்தை செய்தார்கள். அவர்கள் கெட்டவர்கள். அது ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் எல்லாத்திலையுமே அது வரும். ஆனால் 15ஆம் நூற்றாண்டு மறுமலர்ச்சி தொடர்ந்து முதல்ல இத்தாலியில தான் அந்த மூலதனம் திரட்சி அடைகிறது. முதலாளித்துவத்துக்கான தொடக்கம் அங்கு வருகிறது. பிறகு பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் வளர்கிறது. பிரித்தானியா உலகம் முழுவதையும் அதிகாரத்துக்கு கொண்டு வருவது 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, 17, 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு, அல்ல 19ஆம் நூற்றாண்டில தான் 1857ஆம் ஆண்டு. அதான் கடைசி முகலாய மன்னன் என்ற நூலை கட்டாயம் படிக்கணும். 1840ஆம் ஆண்டுகள் வரைக்கும் பிரித்தானியர்கள் இந்தியாவை மிக உச்சத்தில் வைத்து பார்த்தார்கள். ஆனால் ஆக்கிரமிச்சு முன்னேறி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அங்கே தொழில் புரட்சியினூடாக முதலாளித்துவம் புதிய போக்குவரத்து, தொழில் தொடர்பாடல் எல்லாத்திலையும் விருத்தியான போற பின்னர் 1857 அகங்கார புரட்சி வெடித்தது. அதான் நான் நூல் காட்டியிருக்கு. அப்ப அந்த வகையில 19ஆம் நூற்றாண்டின் நடுக்கூறு வரைக்கும் ஐரோப்பா அப்படி ஒன்றும் எங்களுடைய நாடுகளை விட முன்னேறியதா இல்லை. 19ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஐரோப்பா மிகப்பெரிய வளர்ச்சிக்குள்ள வருது. 20ஆம் நூற்றாண்டு 100 வருஷங்களுக்கு பின்னர் அல்லது 150 வருஷங்களுக்கு பின்னர் அவர்கள் வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் கீழே காற்று மேலை காற்றை மீறி வீசிக்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மாற்றம் அவர்கள் இருண்ட யுகத்துக்குள்ள இருந்த அந்த மத்திய காலத்தில் அரபு, இந்தியா, சீனா இதுதான் வணிகத்தினுடைய உச்சமாக இருந்தது. உலக தொடர்புகளோடு இருந்தது. சீனாவுடைய திசையாரி கருவி, அச்சு, தாள், வெடிமருந்து, அரேபியாவினுடைய இரசாயனவியல் ஆய்வுகள், இந்தியாவினுடைய அட்சர கணித விருத்தி, பூச்சியம் என்கிற அந்த அறிவு, கட்டட தொழில்நுட்ப விருத்தி, இவை எல்லாவற்றையும் அவர்கள் வந்து உள்வாங்கி படித்துத்தான் 19ஆம் நூற்றாண்டில் தங்களுடைய நாடுகளில் கிரேக்கம், ரோம் வளர்த்த அறிவியல் என்றது அப்படியே மறுமலர்ச்சி யுகத்தில் ஐரோப்பாவுக்கு வந்தன்ற மாதிரி அவர்கள் காட்டுகிறார். இல்லை, ஒரு 5-10% மட்டும்தான் நேரடியாக கிரேக்க ரோமிலிருந்து அவர்களுக்கு கிடைத்தது. 90% கிரேக்க ரோமின் அறிவியல் அரபு மொழிக்கூடால தான் கிடைச்சது. அரபிகள் அதை செய்தார்கள். இஸ்லாமிய புரட்சி அதை செய்தது. அவர்களுடைய வணிக விருத்திக்கு அந்த அறிவு தேவைப்பட்டது. அந்த அறிவியல் எல்லாம் அரபில இருந்தான் திரும்பவும் ஐரோப்பிய மொழிகளுக்கு சென்றார். அது இப்ப பேசப்படுது. அப்ப அந்த வகையில வரலாற்றினுடைய வணிகம் எழுச்சியோடு இருந்த கிறிஸ்துக்கு முன் சகாப்தங்கள்ல கிரேக்கமும் ரோமும் ஓரளவுக்கு உலக தொடர்புகளோடு இருந்தது. அப்போதே கூட எங்களுடைய நாடுகள் முன்னிலைக்குரிய நாடுகளாயும் இருந்தது. இது அவர்கள்தான் முழுக்க முதல் நிலைக்கு உரியவர்கள் அல்ல. அணுக்கோட்பாடே தமிழ்நாட்டிலிருந்து கிரேக்கத்துக்கு போனது. பல விஷயங்கள்ல தமிழ்நாடு அந்த காலத்தின் கைத்தொழில் விருத்தி நகரமாக இருந்தது. வணிகத்தில் உச்சத்துக்குரிய ஒன்றாக இருந்தது. அதனுடைய வீச்சு தொடர்ச்சியாக 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகம் வீச்சோடு வளர்ந்து கொண்டு வந்து ஒன்று. அப்ப அந்த வகையில அவர்கள் ஒரு கட்டத்தில் வணிகம் கிறிஸ்துக்கு முன் சாப்தத்தில் ஓரளவுக்கு எழுச்சிக்குரியவர்களாக இருந்தால், தனியோடு எழுச்சிக்குரியவர்கள் அல்ல, எழுச்சி அவர்களிடம் இருந்தது. ஆனால் பின்னர் 1500 வருஷங்களுக்கு மேலாக இருண்ட யுகத்தில் இருந்தார்கள். அதுக்கு பிறகுதான் மறுமலர்ச்சியை நோக்கி சொல்கிறார். 18-19ஆம் நூற்றாண்டில தான்
விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி அங்கே ஏற்பட்டது. அப்ப அதோட வரலாற்று போக்கு, அந்த வீச்சு பிரான்சிய புரட்சி ஏற்படுத்துது. இங்கிலாந்து பொருளாதாரத்தின் உச்சத்தில் இருக்குது. தத்துவ தேடல்கள்ல ஜெர்மனி உச்சத்தில் இருக்கு. இவற்றை இணைத்த மார்க்சியத்தை தந்தது. அப்ப இந்த பாட்டாளி வர்க்கம் தான் சோலியத்தை உருவாக்கும் என்ற ஒரு தத்துவத்தை மார்க்ஸ் முன்வைத்தார். ஆனால் வரலாறு அவர்களை பொய்ப்பித்தது. மீண்டும் கிளைக்காற்று மேலோங்கியது. மீண்டும் ஆசிய உற்பத்தி முறைக்குரிய எங்களுடைய நாடுகள் வரலாறு படைக்கும் இடத்துக்கு வந்திருக்கிறது. அப்ப இந்த ஆசிய உற்பத்தி முறைக்குரிய சமூகம் என்றது என்ன? அங்க வரலாறே இல்லை, என்ன வர்க்க போராட்டம் நடக்க இல்லை, புரட்சிகள் நடக்க இல்லை என்று மார்க்ஸ் கூட நினைத்தார். ஆனால் இது ஒரு முழு சமூக சக்தியாக இயங்குகின்ற ஒரு சமூகம். இதை தமிழகம் மட்டுமே தான் முழு அளவில் வெளிப்படுத்திச்சு. அங்க கிரேக்கம், ரோம், பிரான்சிய புரட்சி, பிரித்தானியா, ருசிய புரட்சி என்று வெவ்வேறு நாடுகளை பார்க்க வேண்டியிருக்கலாம் ஒவ்வொரு வரலாற்று வளர்ச்சிக்கும். ஆனால் தமிழகம் மட்டும்தான் ஒரு பூரண சமத்துவம் இருந்த சமூக முறை. அது பிறகு எப்படி ஏற்றத்தாழ்வு சமூக முறைக்கு மாறியது, அதற்குள்ள சமூக மாற்றம் எவ்வாறு நடந்தது, இந்த சமூக மாற்றம் ஒவ்வொன்றும் ஒரு முழு சமூக சக்திக்குரியதாக நடந்தது. பக்தி பேரியக்கம் நிலப்பிரபுத்துவ வர்க்கம் அதிகாரத்துக்கு வந்தது அல்ல, வெள்ளாளர்கள் அதிகாரத்துக்கு வந்தார்கள். அவர்கள் பிராமணர்களை கூட்டு சேர்த்து கொண்டார்கள். 20ஆம் நூற்றாண்டுக்கு வருகிற போது பாரதி வெளிப்படுத்திய சிந்தனை முறை இது ஒரு தர்மகர்த்தா முறை என்று தோழர் கேசவன் போன்றவர்கள் சொன்னார்கள். அந்த தர்மகர்த்தா முறைதான் மாவோ சேதுங் சீனாவில பிரயோகித்தது. முதலாளி வர்க்கத்தை ஐக்கியப்படுத்திக் கொண்டு புரட்சியை நடத்தியது. அப்ப இந்த கூட்டாக இயங்குவது, எந்த சமூக சக்தி வீழ்த்தப்படுகிறதோ அதையும் ஐக்கியப்படுத்தி கொண்டு செல்வது. இப்ப இந்த சோழியத்துக்கு எது மாடல்? மேற்கரப்பு அவனுடையதா, அல்லது அது அப்படியே செய்ய இயலாத ஒரு தனி நாட்டில், அது முழு ஐரோப்பாவும் சோழியத்துக்குள்ள போகணும். அது 2ஆம் கட்டத்துக்கு போறோம்னா முழு உலகமும் சோழியத்துக்கு போகணும். ஆனா தனியொரு தேசத்தில் சோழியத்தை கட்டி எழுப்பிய சோவியத் மாடலா? இன்று சீன நிலவரத்துக்கான சோசியலிசம் எங்கு சொல்ற இந்த மாடலா? முதலாளித்துவத்துக்கு எந்த மாடல் இருந்தது? பிரான்ஸ் என்ற மாடலும் பிரித்தானியானுடையதும் அமெரிக்காவுடையதும் ஒரே மாதிரியானதா? எங்களுடைய நாடுகளுடைய முதலாளித்துவம் அதே போன்றதா? நிலப்பிரபுத்துவத்துக்கு எந்த மாடல் இருக்கு? ஐரோப்பிய நிலப்பிரபுத்துவ மாடலை வச்சு கொண்டுதான் ஆசியாவில் நிலப்பிரபுத்துவமே இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். ஐரோப்பாவில் இருக்கிறதா நிலப்பிரபுத்துவம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆசியாவில் இருக்கிறது நிலப்பிரபுத்துவம் அல்ல, இது ஆசிய உற்பத்தி முறை என்று அவர்கள் சொல்ல வேண்டி வந்தது. இந்த நிலப்பிரபுத்துவ காலத்தில, ஐரோப்பா இருண்ட யுகத்தில இருந்த அந்த காலத்தில அப்படி ஒன்றும் வளர்ச்சிக்குரிய ஒரு நாடுகள் அல்ல அவை. ஆனால் எங்களுடைய தமிழகம் உலகத்தினுடைய முதல் நிலை நாடாக இருந்தது. ராஜேந்திர சோழன் ஆயிரக்கணக்கான யானைகள், குதிரைகள், தேர்கள், போர் வீரர்கள், லட்சக்கணக்கான போர் வீரர்கள் சோழர் படைகள்ல இருந்திருக்கு. இந்தோனேசியாவில் போய் அந்த ஒரு பேரரசை வெற்றி கொண்டார்கள். அது அடுத்த ஒரு விஷயம். இதெல்லாம் இப்ப பேசப்படுது. அப்ப என்ன ரோமிலாதா பெரிய அதை சொல்லிவிட்டா, அப்ப உடனே இப்ப எங்களோட தமிழ் அப்ப அதுல ஒரு இது சொல்லப்படுது என்ன சாதி பிரச்சனை, சோழர்கள் என்ன சாதி, அப்ப அதை மறுக்கணும். அப்ப இந்த வைசியர்கள் வழிபட்ட ஒரு விஷயத்தை சொன்னார்கள், சோழர்களுக்கு அப்படி ஒன்றும் கடற்படை இருக்கு இல்லை, அந்த கப்பல்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? வணிகர்களுக்கு சொந்தம். வணிகர்களின் படைதான் போய் அந்த ஆக்கிரமிப்பு செய்தது. அந்த வணிகர்கள் யாருக்கு கட்டுப்பட்டவர்கள்? சோழ அரசுக்கு கட்டுப்பட்டவர்கள். இப்ப எப்படி முதலாளித்துவம் சீனாவில இருக்க முடிந்தாலும் அது அந்த சோசியலிச அரசுக்கு கட்டுப்பட்டதோ, அதுபோல அன்றைய வணிகர்கள்
மிக வீச்சோடு இருந்தார்கள், தலைமை தாங்கினார்கள், பல சாதனைகளை செய்தார்கள். வியட்நாம் தலைவர்களே சொன்னார்கள், ராஜேந்திர சோழன் மட்டும் எங்களுடைய நாட்டில் பிறந்திருந்தான் அவன் உலகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பார். தமிழகத்தில் பிறந்தால் அவன் என்ன சாதி, அவன் சாதியை பார்த்து ஆகவே அவனை நாங்கள் தூக்கப்படா எல்லாம் நல்ல மனப்பாங்கோடு இருக்கிறதால அது இல்லாம போயிருக்கு. அப்ப அன்றைக்கு இருந்த அந்த சமூகம் என்ன? நிலப்பிரபுத்துவ சமூகமா, வணிக சமூகமா? அதிகாரத்தில் இருந்ததார் வணிகமா, நிலப்பிரபுத்துவமா? கடவுளே ஒரு வணிக சிறுவனுக்கு அந்த குடும்பமே மாற்றுகிறது. தாய் தந்தை இறந்ததுனால சிறுமான் வந்து அந்த சிறுவனுக்காக வழக்காடி அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை எடுத்து கொடுத்தார். சிவபெருமான் வணிகத்துக்குரிய வர்க்கம் அல்ல, கடவுள் இல்லை, அவர் நிலப்பிரபுத்துவத்துக்கான கடவுள். ஆனா வணிகத்தினுடைய நலனை பாதுகாப்பதை அவர் செய்தார். பெரிய புராணம் சொல்லுது. இப்ப இது பெரிய புராணம் அப்படி சொல்றேன்னு சொன்னால் நிலப்பிரபுக்கள் யாரோ அப்படி செய்திருக்கேன். அது நான் சுந்தரருக்கு குன்றையூரில் நெல் கேட்டேன், கிடைச்சது, தோல் இல்லை என்று சொன்னேன், உடனே ஆத்தில போட்டு அங்க குளத்துல கிடைக்கும் என்று சொன்னார். கூரியர் முறையில நெல் போய் சேர்ந்திருக்கு, என்ன சிவருமான கொடுத்திருப்பார் நெல். கூரியர் முறையில கொண்டு போறது சிவருமான செய்தார். ஆத்தில போட்டா அங்க குளத்துல கிடைச்சிருக்கும். யாரோ நிலப்பிரபுக்கள் செய்திருக்கிறார்கள். அதை இலக்கியப்படுத்துகிற போது குன்றையூர் நூல் நெல்லை பெற்றேன், தோளில் பெருமான் என்று சொன்னேன், அது அங்க போய் சேர்ந்தது. அப்ப இந்த தன்மை எங்களுடையது சுத்தமான நிலப்பிரபுத்துவம் அல்ல. ஐரோப்பால இருந்த சுத்தமான நிலப்பிரபுத்துவம் அது வணிகத்தை நிராகரித்தது. முதலாளித்துவம் வந்த போது அது சுத்தமான முதலாளித்துவம் நிலப்பிரபுத்துவத்தை இல்லாமல் ஆக்கியது. எங்களுடைய அப்படி அல்ல. எங்களுடைய இந்த முழு சமூக சக்தி இயக்கி வந்த சமூக மாற்ற முறை தமிழகத்தில் மிக சிறப்பாக வெளிப்பட்டிருந்தது. அதை சீனா இன்னும் படிக்கவில்லை. தமிழர்களே படிக்கவில்லை. எப்படி சீனாவுக்கு போ? அதனால அவர்கள் சொல்றாரு, எங்களுடைய சோசியலியம் இல்லைத்தான் என்றால் நீங்க மார்க்ஸ் இந்த சோசியத்தை எல்லாம் தூக்கி கொண்டு வாரீங்க, அது இல்லைத்தான் என்று சொல்ல வேண்டிய நிலை வருகிறது. சரியான முறையில மார்க்சிசம் எங்களுடைய சமூகத்துக்குரியதா பிரயோகிக்கப்பட்டு நாங்கள் இது திண்ணை அரசியல் என்ற ஒரு வடிவத்தை வெளிப்படுத்துவோம். அரசியல் வடிவம் மாறி வந்திருக்கிறது. வெறுமன பொருளாதாரத்துக்குள்ள முடங்கி போய் நிற்க கூடாது. அரசியல் வடிவம் மாறி இருக்கிறது. பண்பாட்டு இயக்கம் இவற்றினூடால எப்படி செயற்பாட்டு கொண்டு வந்திருக்கிறது, இவற்றை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். நான் கூட நேரம் எடுத்து விட்டு நினைக்கிறேன், மன்னிக்கவும். உரையாடுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் தோழர். தோழர்கள் கேள்விகள் கேட்கலாம். சுகுமார். இல்ல, நான் கேட்கணும்னு நினைச்சது தோழர் ரவீந்திரன் கிளாரிஃபை பண்ணிட்டார். அதான் ஆசிரியருக்கு ப்ரொஃபஸருக்கு உண்டான கெப்பாசிட்டி. சரி சரி. தோழர் ஆறுகுட்டி தோழர். இல்ல, நல்ல சிறப்பான உரை, நிறைய புதிய தகவல்கள் சொல்லியிருக்காரு. சரிங்க. அவர் சொன்ன தகவலை வச்சு யோசிக்க வேண்டியிருக்கு. ஓகே. தோழர் விஎம்எஸ் தோழர். இல்ல, அவரு உலக விஷயத்தை போல நிறைய சொல்லிட்டாரு. நான் நினைச்சேன் சீனா பத்தி மட்டும்தான் பேசுவாருன்னு. எங்கேயோ போய் தமிழர்களுக்கெல்லாம் வந்து அங்கேயெல்லாம் எங்கேயெல்லாம் சுத்தும் போது எதை பேட்டர்ஸ் எதை தொடர்ந்துன்னு தெரியல. இல்ல, பிரெஞ்சு பற்றி அவர் சொல்றதுக்கும் வரலாறுக்கும் நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்குது. மன்னர் திருப்பி மன்னர் ஆட்சியாக வந்துருது பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு. அப்புறம் என்ன பிரெஞ்சு புரட்சி பெருமை பேச என்ன பிரயோஜனம் இருக்கு? சீனாவுடைய அடிப்படையே என்ன காரணம்னா, சோவியத் யூனியனுடன் இருந்த தொடர்பு காலத்தில் அது உருவாக்கிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை வசதிகள், கல்வி,
எல்லா சைனீஸ் ஸ்டூடெண்ட்டும் எங்க படிப்பாங்கன்னா ரஷ்யா அங்கதான் போய் படிப்பாங்க. இப்போ இதுக்கு முந்தின பொலிட் மெம்பரை பார்த்தீங்கன்னா பாதி பேர் எங்க படிச்சிருப்பாங்கன்னா சோவியத் யூனியன் படிச்சிருப்பாங்க. அந்த மாவோ காலத்தில் ஏற்பட்ட அந்த சோசியலிச அடிப்படையிலான அடிப்படை தான் வந்தது. ரெண்டாவது டென்சியாப்பிங் ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்கல. அது ஏற்கனவே லெனின் சொன்னதுதான், நியூ எக்கனாமிக் பிளான் அவர் சொன்னதுதான். ஆமா அதைத்தான் இவங்க பின்பற்றுறாங்க. ஆமா அதனால இது ஒன்றும் பெரிய இது இல்லை. அது நிறைய விவரங்கள் இருக்கு. ஆனா நேரம் இல்லை பேசுறது. மணி 10 ஆகி போச்சு. நிறைய சொல்லலாம். எனக்கு சொல்லுங்க. அப்புறம் அதாவது என்னன்னா சோசியலிசம்ல என்னங்கிறதே நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது. சமூக உறவுல எது சோசியலிச உறவு முக்கியம். அதானே சோசியல் ரிலேஷன் தானே. சோசியல் கண்ட்ரோல் ஓவர் சோசியல் ப்ரொடக்ஷன், அதுதான் சோசியலிசத்துல இருக்க முடியும். ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்க முடியாது. அது சோசியல் கண்ட்ரோல் இருக்கா? அடிப்படை கேள்வி அதுதான் நம்ம கேட்கணும். அடுத்தால ஈச் ஃபார் ஒன் ஆல் ஃபார் ஈச் ஃபார் ஒன்ங்கிற ஃபார்முலா அமலாகுதா? அது சோசியலிச சமூகத்துக்கானதா கம்யூனிஸ்ட் சமூகத்துக்கானதா தொடர்? அது எப்படி அங்க அமலாகுது? இதான அடிப்படை கேள்வி. அது நிறைய பேச வேண்டியது. அதோட தொடர்ந்து பேசுவோம். மற்ற தொடர்கள் நீங்க பொருளாதார ரீதியான அந்த விஷயங்களை பேசலாம் அவசியம் பேசுவாங்க. அவர் ஆர்குட்டி தொடர்ந்து அந்த உரைகளும் தொடருவோம். வேற அஜய்குமார் கார்பேக்ஸ் காலேஜ்னு புதியவர்கள் வந்திருக்கீங்க. ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? சந்தேகங்கள், தெளிவுபடுத்தல்கள், கூடுதல் தகவல்கள்? இளங்கோவன் பேசுறீங்களா? சொல்லுங்க. ஆமாம் தோழர். இப்ப பேசுன தோழர் கேட்ட கேள்விதான். இப்போ முதல்ல அடிமை முறை உற்பத்தி முறைன்னா எதை வச்சு நம்ம முடிவு பண்றோம்? பண்ணை அடிமைனா எதை வச்சு முடிவு பண்றோம்? முதலாளித்துவம்னா எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தா முதலாளித்துவம் நம்ம முடிவுக்கு வரும்? அதுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி சோசியலிசம்னா இந்த கூறுகள்லாம் இருந்ததுன்னா அது சோசியலிசம். அந்தந்த கூறுகள்லாம் இருக்கு. என்னென்ன அப்படின்றது இப்போ முதலாளி இருக்காங்க, பாட்டாளி இருக்கிறாங்க, உழைப்பை சுரண்டி இந்த மாதிரியான விற்று வாழணுன்ற நிலைமை இருக்கு. அந்த மாதிரியான இருந்தா அது முதலாளித்துவம் சொல்றோம்ல. அது மாதிரி சோசியலிசம்னா என்னென்ன கூறுகள்லாம் இருந்தா சோசியலிசம், கம்யூனிசம்னா என்னென்ன இதெல்லாம் இருந்தா சோசியலிசம். அந்த மாதிரி சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அறிமுகப்படுத்திக்கங்க. எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே புதுசா ஒரு விருந்தினர் வந்தீங்கன்னா. இளங்கோவன் எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருவொற்றியூர், சென்னை. சொல்லுங்க. மார்க்சிய சிந்தனை மையத்துல நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க ஏதாச்சும் சொல்றீங்களா ரவீந்திரன் தோழர்? இல்ல ஏன்னா அவர் இறுதியாக கேட்ட அந்த விஷயம் சோசியலிச என்றதை எப்படி பார்க்க வேணுமென்ற இப்ப தொடர் விஎம்எஸ் அவர்கள் இறுதியாக சொல்கிற போது அந்த விஷயத்தை சொன்னார். சீனாவினுடைய அமைப்பு அமெரிக்காவினுடைய அமைப்பு இணைத்து ஏற்கனவே நாங்கள் 2 அமர்வுகளை தொடர் ஆர்குட்டி அவர்களுடைய இதில் கேட்டிருக்கிறோம். அதில் அவர்கள் தொடர்ந்து அவர்களுடைய உரையை நாங்கள் வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர் தொடக்கமாக கேட்ட இளங்கோவனுடைய கேள்வி இப்போ அடிமை முறை அல்ல நிலப்பிரபுத்துவ முறை. அதான் நான் நிலப்பிரபுத்துவம் ஐரோப்பாவில் இருந்த நிலப்பிரபுத்தான் நிலப்பிரபுத்துவம் இல்லை, எங்களுக்கானது இன்னொரு வகையானதாக இருந்தது. அடிமை முறை என்றது மிக பிரதானமானது. அது எங்களுக்கு இல்லை. அடிமை முறை என்ற ஒன்று இருக்கு இல்லை. இப்போ அங்கே அடிமைகள் உருவாகின அந்த கிரேக்க ரோமில் பெரிய விவசாய செழிப்புக்குரிய மண் அல்ல, நிலம் இல்லை. ஒரு சிறிய அளவில் அது இருக்கும். மிக நீண்ட தூரங்களுக்கு சென்று ஏனைய இனமரபு குழுக்களை அடிமைப்படுத்தி யுத்தம் செய்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை அடிமைகளாக இங்கே கொண்டு வர வேண்டியிருந்தது. அப்படி கொண்டு வருகிற போது அவருடைய குடும்பங்கள் இல்லாமல் ஆக்கப்படும். பெண்கள் வேறாகவும் ஆண்கள் வேறாகவும் கொண்டு வரப்படுவார்கள். அதனாலேயும் தான் அவர்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு மிக செழிப்பான விவசாய செழிப்பு உள்ள பூமி இந்தியாவோ சீனாவோ போன்ற நாடுகள். அப்ப இந்த நாடுகளில்
ஒரு ஏற்றத்தாழ்வுக்குரிய உற்பத்தி கருவிகள் கிடைத்த போது அந்த உற்பத்தி கருவிகளை இயக்கக்கூடிய தரப்பினர் இனமரபு குழுக்களை வெற்றி கொண்டு அவர்கள் அந்த நிலத்திலே இருக்க அனுமதிக்கலாம். அவர்கள் அடிமையாக இங்கே கொண்டு வரணும் என்ற தேவையில்லை. அவர்கள் தங்களுடைய குடும்பங்களோடு தங்களுக்கான பண்பாடுகளோடு தொடர்ந்தும் வாழ்ந்தார்கள். அப்ப அது அடிமை முறைக்குரிய முறையில இல்லை, அவர்கள் இன்னொரு வடிவத்தில் அடிமைகள் ஆக்கப்பட்டார். சாதி முறை என்றது அதுதான், அவர் சாதிகள் ஆக்கப்பட்டார். அப்ப சாதிகளாக்கப்பட்டு இப்ப எங்களுடைய கோயிலுக்குள்ள உயர் சாதியினருடைய கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் போக முடியாது என்றால் அவர்களுக்கு அதை பற்றின அக்கறை தேவையில்லை. இன்றைக்கும் கூட பெருங்கோயில்கள்ல தெய்வ அருள் இல்லை என்ற நம்பிக்கை உயர் சாதிக்காரருக்கே இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு தங்களுக்கான ஒரு குல தெய்வமும் இருக்கும். அந்த குல தெய்வத்துக்கு இருக்கிற சக்தி இந்த பெருங்கடவுள், அது பெருங்கோயில்கள் வந்து ஆடம்பரம், ஒரு சுற்றுலா காணிவேல் மாதிரி போய் வார விஷயமே தவிர பக்திக்கு உரியதாக, நம்பிக்கைக்கு உரியதாக அதிக அளவில் இருக்கக்கூடியது குல கடவுளர்கள். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 2000 வருஷங்களுக்கு மேல தங்களுடைய சொந்த பண்பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான கடவுள், அந்த கடவுள்களின் மேல் ஒரு பரம்பொருள், ஒரு மேலாதிக்க கடவுள் இருக்க முடிஞ்சதுன்றதுதான் இந்து சமயம். இப்ப காத்தவராயன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குரிய ஒரு கடவுள். ஆனால் இந்து சமயம் என்ன செய்யும்? அவரை சிவனனுடைய ஒரு வாரிசு என்று காட்டிக்கொள்ளும். அப்ப இது அதுக்கு அவர்களுக்கு முடியுது. அது சரி, அதை அவர்கள் செய்தது. நீங்கள் எங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்று காட்டுவதற்கு அவர்கள் செய்தது. ஆனால் எங்களோட கோயிலுக்குள்ள நீங்க வரையில, உள்ள வரையில, இல்லை உங்களுடைய கோயில் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய கடவுளையே வழிபாட்டு விட்டு போறோம் என்று அந்த மக்கள் வாழ்ந்த நிலை. பின்னர் இப்ப எங்களுக்கும் இலங்கையில ஆலய பிரவேச போராட்டங்கள் நடந்த நேரத்தில் எனக்கு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு தானே கடவுள் நம்பிக்கை இல்லை, எதுக்கு கோயிலுக்குள்ள போறதுக்கு சண்டை பிடிக்கிறீங்கன்னு. எங்களுக்கு கடவுள்ல நம்பிக்கை இல்லை, அது வேற விஷயம். கடவுள் இல்லை, பெருங்கடவுள். சரி, கடவுள் வச்சு பார்த்தா கூட எங்களோட அண்ணமார் விருமன் பெரிய தம்பிரான் என்று நாங்கள் கும்பிடுகிற கடவுளரோடு இருக்கிற சக்தி உங்களோட பெருங்கோயில்கள்ல இல்லை. ஆனால் நீங்கள் மறுக்கிறீர்கள் அல்ல, அந்த சமூக நீதி வேண்டும் என்பதற்கு நாங்கள் கோயில் பிரவேச போராட்டங்களை செய்கிறோம் என்று அன்றைக்கு என்னுடைய மக்கள் சொன்னார். அப்ப இந்த விஷயங்களை பார்க்கலாம். நாங்கள் சோழியத்தை பற்றி தொடர்ந்து படிப்போம். நன்றி. வேற யாராவது கேள்வி இருக்கீங்களா? அவ்வளவுதானா? முடிவுக்கு கொண்டு வந்துடலாமா? தோழர்களே, அதான் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். போன கூட்டத்தினுடைய தொடர்ச்சியா நான் புரிந்து கொள்கிறேன். அந்த வகையில ஆறுக்குட்டி தோழர் வந்து ஒரு என்லைட்மெண்ட் கொடுத்தாங்க போன கூட்டத்துல. 2 பொருளாதாரங்கள் ஒப்பிட்டு நிறைய தரவுகள். இப்ப அது முடிந்த பிறகு இப்ப தோழர் ரவீந்திரன் தோழரோட ரொம்ப நாள் ஒரு விவாதித்து கொண்டே இருக்கிறார், அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருக்கிற என் போன்றவருக்கு நான் வந்து அவரையும் அது பேசும்போது ஒரு கூடுதல் புரிதலும் கூடுதல். உதாரணமா நாங்க இப்ப இயற்பியல் உரையாடல்கள்னு இதை அறிவிச்சு நாங்களே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்படின்னு. அந்த வகையில இதை வந்து ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஆய்வு செய்யும் போதும் அந்த விஷயத்தை முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதனுடைய வேர்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டும். அதுல வந்து உதாரணமா அடிப்படை காரணங்கள், உள்காரணம் வெளிக்காரணம் சொல்லுவாங்க. ஒன்னு தோசையை புரட்டி போடுற மாதிரி ஒன்னை புரட்டி போட வேண்டும்னு சொன்னா கார்ல் மார்க்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தத்துவ ஞானிகளும் உலகத்தை விளக்கி இருக்கிறாங்க, இப்போ தேவைங்கிறது அதை மாற்றி அமைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவரு கார்ல் மார்க்ஸுடைய விளக்கம் ஒன்றுமே உலகத்தை புரட்டி போடுகிற புரட்சிக்கான விளக்கமாக இருக்குது. அது வந்து வெறும் கல்வியாளருக்கான விளக்கமா, எனக்கு தெரியும், நான் அறிவாளியே, நான் என்னுடைய அறிவாற்றலை காமிக்கிறதுக்காக உனக்கு விளக்குறேன் அப்படி என்று மார்க்சினுடைய எழுத்துக்களுடைய லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க, உணர்ச்சி இல்லை. அப்போ அந்த வகையில நாம வந்து இன்று உலகின் பொருளாதாரத்தை விளங்கி கொள்ளும் போது இந்திய சமூகத்துக்கான பாடங்கள், நாம் வாழுகிற சமூகத்துக்கான பாடங்கள், அந்த சமூகத்திலே நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமாக அதை புரட்டி போடுகிற மாதிரி எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு இதாதான். இப்ப நான் பொதுவாகவே என்னன்னா மார்க்சியத்தை வந்து ஒரு தலையீடா தான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு இன்டர்வென்ஷன்.
அந்த வகையில் இன்னைக்கு சீன பொருளாதாரம் வந்து ஒரு இன்டர்வென்ஷனாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை மரபு சார்ந்த அரசியல் பொருளாதார பார்வையிலையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கிற இந்த இந்த சிவிலைசேஷனல் பார்வையோட நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு பார்வையில ஒன்று மிகும் ஒன்று தாழும். அதே நேரத்துல பாருங்க, மாவோ சொன்னார், கீழே காற்று மேலை காற்று மீவு. ரொம்ப எளிமையான ஒண்ணு அதை இப்ப கவனப்படுத்தினார். அது ஒரு சிவிலைசேஷனல் பார்வை தான். ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்காரு அவரு. அதனால அது மாதிரி இப்ப ஒரு ஒரு நம்ம வாடை காத்துன்னு சொல்லுவோம், வடக்க இருந்து வீசினா பருவ காற்றுன்னு சொல்லுவோம். அப்ப காற்று வீசுகிறது ஒரு ஒற்றை காற்று கிடையாது, பல வகையான காற்றுகள். அந்த வகையில ஒரு விஷயத்தை இப்ப இந்திய சமூகத்தினுடைய அரசியல் பொருளாதாரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இதை உழைக்கும் மக்களுக்கு ஏத்த மாதிரி இந்தியாவினுடைய அரசியலுடைய திசை வெளியே அப்படியே தோசையை திருப்பி போட்ட மாதிரி போடணும்னு சொன்னா, இந்த நம்மை சுற்றி நடக்கிற இந்த நிகழ்வு போக்கிலிருந்து அதுல இருந்து நாம வந்து எப்படி புதிய கம்யூனிஸ்டுகள், புதிய மார்க்சிஸ்டுகள் எப்படி இந்த பாடங்களை வாங்கணும், உள்வாங்கணும் என்பதற்கான ஒரு பயிற்சியாகத்தான் நம்ம இதை நாங்க எங்களுக்கு நாங்களே பயிற்சி எடுத்துக்கிறோம். நாங்க ஏதோ செஞ்சு பார்க்கிறோம். அந்த வகையில இதை பார்க்கிற இளம் தலைமுறை தோழர்களுக்கு பயனுள்ள முறையில் இந்த உரையாடல் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம், இயங்கியலை பழகுவோம், உரையாடுவோம். இதை நாங்க சமூக மாற்றத்துக்கான இயங்கியல்னு ஒரு வகைமையா வேற பிரிச்சிருக்கிறோம். தைரியமா சிந்தனை செஞ்சு அந்த வகையில இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று சொல்லி அடுத்தடுத்த கூட்டத்துக்கு வருக என்று சொல்லி நான் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்களே. ஒரு கமெண்ட் சொல்லலாமா? சொல்லுங்களா தோழர். சீனா சோசியலிச நாடுனா முதல் சந்தோஷப்படுற ஆளு நான் தான். என்னை விட யாரும் அதிகமா சந்தோஷப்பட மாட்டாங்க. நடைமுறை யதார்த்தத்துல சோசியலிச நாடு என்று சொல்லிக் கொள்கிற அளவுக்கு அங்க ஏழை பணக்காரங்கள் வித்தியாசம் அவ்வளவு ஹியூஜா இருக்கு, சொல்ல முடியாது. உலக பணக்காரர்கள்ல ஃபோர்ப் லிஸ்ட்ல 10 பேர் அங்க இருக்கிறான். இதெல்லாம் இன்னும் நேரோ டவுன் பண்ணணும். அதை நோக்கி அவங்க போவாங்க, அது சோசியலிச நாடு ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிலைமையில அது சோசியலிச நாடு கிடையாது, அதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவுதான். சரிதான் சரிதான். அந்த கமெண்டோட முடிச்சுக்கலாம். நம்ம 10-20 ஆயிடுச்சு. சீனாவில் இருக்கிற அந்த 5000 பெரும் பணக்காரர்களுடைய எப்படி கையாளுறாங்கன்னு மட்டுமே ஒரு தனி கூட்டமா நடத்தலாங்கிற என்னுடைய பரிந்துரையும் நான் இந்த கூட்டத்துல முன்வைக்கிறேன். ஏன்னா நம்ம அவுட்லைனா பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள டிராவல் பண்ணி தனித்தனியா எடுத்து அதையும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது நான் வேண்டுகோளா வச்சுக்கிட்டு அடுத்த கூட்டத்துல தலைப்புகளுக்கு நம்ம யோசிக்கலாம் தோழர், யோசிக்கலாம். நிறுத்துறேன் தோழர், ரெக்கார்டிங் நிறுத்துறேன். 14ஆம் தேதி சந்திப்போம். ஆமா, அதாவது வெள்ளிக்கிழமை அடுத்த கூட்டம் இருக்கு. நம்ம தோழர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய இந்த ஒரு கம்யூனிஸ்ட் நினைவுகள்னு அவர் தன்னுடைய 90வது பிறந்த நாளுக்கான வெளியிட்ட அவருடைய புத்தகத்தை முனைவர் ரேவதி அவங்க சென்னை பல்கலைக்கழகத்தை விரிவுரையாளர் இருக்கிறவங்க அவங்க வந்து அதை வந்து அறிமுகம் செய்து பேச இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நிகழ்வு இருக்கு அப்படிங்கிற அறிவிப்போடு நான் அந்த கூட்டத்தை முடிவு செய்கிறேன். அடுத்தடுத்த கூட்டங்களில் சந்திப்போம் தோழர். ரொம்ப நன்றி.